Welcome to Guru Sai Max. I am Padma. இன்னைக்கு 8th standard rational numbers in NCERT syllabus தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாருங்க, இப்போ நம்ம நேற்று 4th பேஜ் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம காமிட்டேட்டிவ், அசோசியேட்டிவிட்டி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் 0, அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் 1, நெகட்டிவ் நம்பர், அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த 13 பேஜ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று பார்த்ததெல்லாம் போட்டு பார்த்தீங்களா? அப்போ தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஸ்டோர் ஆகும் மைண்டில். ஓகே, இன்னைக்கு வந்து காமிட்டேட்டிவிட்டி. ஸோ காமிட்டேட்டிவிட்டினா என்ன அப்படின்னா, a + b = b + a. அதாவது ரெண்டு நம்பர் எடுக்கிறோம், 7, 2, அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 9 வருது. அதே ரெண்டு நம்பரை மாற்றி போடுறோம், 7 + 2-வை 2 + 7 அப்படின்னு போடும்போதும் 9 தான் வருது. ஸோ இதுக்கு பேர் தான் காமிட்டேட்டிவிட்டி. இடம் மாற்றி பண்ணினா கூட ஆன்சர் ஒன்றா தான் வரும்னு. ஆனால் அது எல்லாத்துலேயும் அப்படி வராது. அதனால நம்ம இப்போ காமிட்டேட்டிவிட்டியை நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர், இது 4லையும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனில் எதுக்கு ஓகே ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், 1, 2, 3 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அடிஷனுக்கு பார்க்கலாம். இப்போ 10 + 7, அதுக்கப்புறம் இடம் மாற்றி 7 + 10 = 17. ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வந்து 17 தான். இப்போ நம்ம 2 + 3 எடுக்கிறோம், 5. 3 + 2 மாற்றி போடுறோம், 5. ஸோ ஃபார் எனி 2 நேச்சுரல் நம்பர்ஸ் a and b, a + b = b + a, ஓகே. அப்போ அடிஷன் இஸ் காமிட்டேட்டிவ். நேச்சுரல் நம்பரில் அடிஷன் வந்து காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஓகே ஆகுது. இப்போ அடுத்தது பாருங்க, சப்ராக்ஷன். இப்போ 7 - 3 என்னது, 4. இடம் மாற்றி போடுறோம், 3 - 7. அப்போ 3 - 7 = -4. ஏன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது பிக் நம்பர் சைன் போடணும்னு நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே 7ஓட சைன் வந்து பாசிட்டிவ், இங்கே வந்து பிக் நம்பரோட சைன் நெகட்டிவ்னால -4ன்னு வருது. அப்போ 7 - 3 ≠ 3 - 7. அதாவது சப்ராக்ஷன் பண்ணும்போது இடம் மாற்றி போட்டோம்னா ஆன்சர் ஒரே மாதிரி வரல. ஸோ a - b ≠ b - a. சப்ராக்ஷனில் இஸ் நாட் காமிட்டேட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்தது பாருங்க, மல்டிப்ளிகேஷன். 3 × 5 = 5 × 3. இடம் மாற்றி போட்டிருக்கோம். இதுக்கும் 15 தான், இதுக்கும் 15 தான். அப்போ a × b = b × a. மல்டிப்ளை பண்ணும்போது இடம் மாற்றி போட்டால் கூட ஆன்சர் ஒன்று தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் காமிட்டேட்டிவ். அடுத்தது டிவிஷன் பாருங்க, 4/2 = என்ன ஆன்சர்? கட் பண்ணால் 4 டிவைட் பண்ணால் 2 வரும். இப்போ நம்ம இடம் மாற்றி போடுறோம், a/b, b/aன்னு. அப்போ 2/4ன்னு வருது. 2/4 நம்ம டிவைட் பண்ணால் பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கும் போது 5 4s are 20. அப்போ 0.5ன்னு ஆன்சர் வருது. ஸோ அப்போ இது ரெண்டும் ஆன்சர் வந்து ஈக்குவல் இல்லை. அதனால ஸோ a/b ≠ b/a. அதாவது டிவிஷனில் நம்ம இடம் மாற்றி போட்டோம்னா ஆன்சர் வேற வேற வருது. அதனால டிவிஷன் இஸ் நாட் காமிட்டேட்டிவ். இப்போ நம்ம அடுத்தது இன்டிஜர்ஸ்க்கு செக் பண்ண போகிறோம் காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை. இன்டிஜர்ஸ்னால் என்ன? நெகட்டிவ் நம்பர்ஸ், 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ். இப்போ நம்ம அடிஷன் பார்க்க போகிறோம். பாருங்க, -3 + -4. இப்போ நம்ம இடம் மாற்றி போட போகிறோம், -4 + -3. இப்போ இங்கே பாருங்க, -3 பிராக்கெட் இருந்துச்சுன்னா இன்ட்டு பண்ணணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ 4. இங்கே -4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இந்த 3. இப்போ இங்கே பாருங்க, ரெண்டுமே மைனஸ்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி அந்த காமன் சைன் போடணும். அப்போ -7. இங்கே அதே மாதிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி காமன் சைன் மைனஸ், ரெண்டுமே ஒரே சைனாக ஆட் பண்ணணும். நேற்று நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ஆன்சர் வருது. ஸோ அப்போ a + b = b + a. அப்படின்னா addition is commutative in integers. அடுத்தது பாருங்க, சப்ராக்ஷனுக்கு செக் பண்ணலாம். 5 -
-3 ரெண்டு நம்பர் எடுத்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இடம் மாற்றி போடுறோம். -3 ஃபஸ்ட்டு போடுறோம், 5 அடுத்தது போடுறோம். இப்போ பாருங்கள் 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன +3. 5 3 எவ்வளோ 8. இங்கே -3 -5. அப்போ -3 -5 ரெண்டுமே காமன் சைனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒரே சைன்னா ஆட் பண்ணணும். ஸோ 8 காமன் சைன் மைனஸ். அப்போ 8 -8 நாட் ஈக்குவல். அதனால a - b not equal to b minus a. இடம் மாற்றும் போது சப்ராக்ஷனில் வந்து ஓகே ஆகலை. ஸோ சப்ராக்ஷன் இஸ் நாட் காமிட்டேட்டிவ். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். பாருங்க 2 into -3 இடம் மாற்றி போடுறோம். -3 into 2. 2 3s are 6. Plus into minus minus. 3 2s are 6. Minus into plus minus. அப்போ a into b, b into a ஈக்குவலாக இருக்கு ஆன்சர். ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் காமிட்டேட்டிவ். அடுத்தது டிவிஷன். இப்போது -4/2 ஈக்குவல் டு என்ன வருது -2. அது அப்படியே நம்ம இடம் மாற்றி போடுறோம். 2/-4ன்னு ஆன்சர் என்ன வருது -0.5. இங்கே வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா புள்ளி வச்சு 0 சேர்த்து நம்ம டிவைட் பண்ணால் -0.5. அப்போ 4/2 இடம் மாற்றி 2/4ன்னு போடும்போது ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல். அதனால a/b நாட் ஈக்குவல் டு b/a. அப்போ டிவிஷன் இஸ் நாட் காமிட்டேட்டிவ் இன் இன்டீஜர்ஸ். அப்போ ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ்க்கு பார்க்க போகிறோம். p/q q நாட் ஈக்குவல் டு 0. உங்களுக்கு தெரியும் ரேஷனல் நம்பர் நம்ம படிச்சிட்டோம். இப்போ ரேஷனல் நம்பர்னா ஃப்ராக்ஷனில் எடுக்கணும். பாருங்க -6/5 -8/3 இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே இடம் மாற்றி போடுறோம். 8/3 6/5 இடம் மாற்றி போட்டு ஆட் பண்ணுறோம். பாருங்க இந்த சைடு 5ம் 3யும் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணணும். இல்லைனா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். நேற்றே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். போன கிளாஸில் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அப்போ 5க்கும் 3க்கும் எல்சிஎம் வந்து 15. 5க்கும் 3க்கும் இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 5 3s are 15. அப்போது 15 வந்து நம்ம டினாமினேட்டரை மாற்றணும். 5ஓட எதை இன்ட்டு பண்ணால் 15 கிடைக்கும் 3 மேலேயும் இன்ட்டு பண்ணணும். இங்கே 3ஓட எதை இன்ட்டு பண்ணால் 15 கிடைக்கும் 5 மேலேயும் இன்ட்டு பண்ணணும். ஸோ அப்போ 5 3s are 15 மேலே 6 3s are 18 மைனஸ் இருக்குது. இங்கேயும் மைனஸ் 8 5s are 40. இப்போ இது ரெண்டுமே மைனஸ் சைனா. ஸோ அப்போது ஆட் பண்ணணும். ஒரே சைனா ஆட். ஸோ ஆட் பண்ண 58. ஒரே சைன் என்ன இருக்கோ அதை போடணும். ஸோ -58/15. அதே மாதிரி இந்த சைடும் 15 எடுக்கிறோம். இங்கே 15 வர மாதிரி 5ஆல் இன்ட்டு பண்ணுறோம். இங்கே 15 வர மாதிரி 3ஆல் இன்ட்டு பண்ணுறோம். அப்போ 8 5s are 40 6 3s are 18 ஆட் பண்ணால் -58/15. அப்போ அடிஷனில் ரெண்டும் ஈக்குவலாக வருது. இடம் மாற்றி போட்டாலும் இன் ரேஷனல் நம்பர்ஸில். ஸோ அப்போ அடிஷன் இஸ் காமிட்டேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்தது பாருங்க சப்ராக்ஷன். இப்போ சப்ராக்ஷனில் பாருங்க 2/5 -1/2 இடம் மாற்றி போடுறோம். 1/2 2/5ன்னு. இப்போது 5க்கும் 2க்கும் எல்சிஎம் வந்து 10. சரியா? அப்போது 10னா இப்போ 2ஆல் இன்ட்டு பண்ணால் 10 வரும். 5ஆல் இன்ட்டு பண்ணால் 10 வரும். ஸோ அப்போ 2 2s are 4 -5. ஸோ 5ல் 4 போச்சுன்னா 1. பிக் நம்பர் மைனஸ். ரெண்டும் வேறு வேறு சைனாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1/10 இருக்குது. 10 வரதுக்காக நம்ம 2 வந்து 5ஆல் இன்ட்டு பண்ணணும். அப்போ மேலேயும் 5ஆல் இன்ட்டு பண்ணணும். அப்போ 1 5s are 5. இங்கே வந்து அப்போது 1 5s are 5 2 2s are 4. ஸோ 5ல் 4 போச்சுன்னா 1 பிக் நம்பர் ப்ளஸ். ஸோ +1. அப்போ -1/10 வருது. இங்கே +1/10 வருது. இது ரெண்டும் வேறு வேறு. ஸோ நாட் ஈக்குவல். அப்போ a - b இடம் மாற்றி b - aன்னு போடும்போது நாட் ஈக்குவல் ஆன்சர். அப்போ சப்ராக்ஷன் இஸ் நாட் காமிட்டேட்டிவ். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா -7/3 into 6/5. இங்கே அப்படியே நம்ம இடம் மாற்றி போடுறோம். 6/5 7/3. இப்போ 7 6 are 42 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 7s are 42 plus into minus minus 3 5s are 15 3 5s are 15 ஈக்குவலாக வருது. அப்போ a into b b into a. அப்போ மல்டிப்ளிகேஷன் இஸ் காமிட்டேட்டிவ். அடுத்தது பாருங்க டிவிஷனில் செக் பண்ண போகிறோம். -5/2 divide 8/10 equal to இடம் மாற்றி போடணும். 8/10 divide -5/2 ரேஷனல் நம்பர்ஸில். இப்போ நம்ம டிவிஷன் செக் பண்ண போகிறோம் காமிட்டேட்டிவான்னு. ஸோ இடம் மாற்றி போட்டால் ஆன்சர் 1 வந்தால் தான் அது காமிட்டேட்டிவ். இப்போ பாருங்கள் -5/2
டிவைட் இருக்கா, எப்படி பண்ணணும்? ஃப்ராக்ஷன் இருக்கும்போது டிவைடை வந்து இன்டூவா போடணும். அப்போ இங்கே இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். ரெசிப்ரோக்கல்னா கீழே உள்ளதை மேலே போடணும், மேலே உள்ளதை கீழே போடணும். ஸோ அப்போ 10/8. இப்போ நீங்கள் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கலாம். டூ டேபிளில் இது ரெண்டும். அப்போ ஆன்சர் என்ன வருது? -25/8. இங்கே வந்து 8/10 டிவைடை இன்டூவா போட்டால் ரெசிப்ரோக்கலாக எழுதுனா 2/-5. இப்போ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்போ -8/5 = 25. இந்த ரெண்டு ஆன்சரும் என்னவா இருக்கு? ஈக்குவலாக இது. ஸோ நாட் ஈக்குவல். அதனால இப்போ இதில் இடம் மாற்றி டிவைட் பண்ணும்போது நாட் ஈக்குவல். ஸோ A/B நாட் ஈக்குவல் B/A. ஸோ டிவிஷன் இஸ் நாட் காமிட்டேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம டேபிள் போட்டு பார்க்கலாம். காமிட்டேட்டிவ் ஃபார் ரேஷனல், இன்டிஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். என்ன வந்துச்சு? அடிஷனில் எல்லாமே எஸ் தான், சப்ராக்ஷனில் எல்லாமே நோ, மல்டிப்ளிகேஷனில் எல்லாமே எஸ், டிவிஷனில் எல்லாமே நோ. ஸோ காமிட்டேட்டிவிட்டி வந்து ரேஷனல் எல்லா நம்பர்லையுமே அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது வந்து அசோசியேட்டிவிட்டி. அசோசியேட்டிவிட்டினா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம 3 நம்பரை ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்பரையும் அதுக்கப்புறம் ரெண்டாவது 2 நம்பரையும் ப்ராக்கெட்குள்ளே போட போகிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 நம்பரை ப்ராக்கெட்டில் போட போகிறோம். இப்படி மாற்றி ப்ராக்கெட் போடும்போது ஆன்சர்லாம் கரெக்டாக வருதா? அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாத்துக்கும் ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பருக்குலாம் ஓகே ஆகுதா நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடிஷன் செக் பண்ண போகிறோம். பாருங்கள், A + B + C, A + B + C. இப்போ நம்ம 2, 4, 3 எடுக்கிறோம். 2, 4, 3 எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை ப்ராக்கெட்குள்ளே போடுறோம். ரெண்டாவதுல ஃபஸ்ட்டு 2 நம்பரை ப்ராக்கெட்டில் போடுறோம். இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணலாம். இப்போ எப்போவுமே நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். சரியா? பாருங்க, போர்ட் மாஸ். போர்ட் மாஸ்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? bracket of division, multiplication, addition, subtraction. ஃபஸ்ட்டு எல்லா மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் எல்லா சிம்பிளும் ஒரே எக்ஸ்பிரஷனில் இருந்துச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்யணும், அதுக்கப்புறம் டிவிஷன் செய்யணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் செய்யணும், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 4 + 3 என்ன? 7. 2 + 7 என்ன? 9. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்யணும். 2 + 4 6 + 3 6 + 3 9. 9 = 9. இப்போ அடிஷன் இஸ் அசோசியேட்டிவிட்டி. இந்த ஹோல் நம்பர் வந்து அடிஷனில் அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை ஓகே பண்ணுது. அடுத்தது சப்ராக்ஷன் செக் பண்ணணும். A - B - C, A - B - Cல ஃபஸ்ட்டு இங்கே வந்து ரெண்டாவது நம்பருக்கும் மூணாவது நம்பருக்கும் சேர்த்து ப்ராக்கெட்டு, இங்கே ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு ப்ராக்கெட்டு. பாருங்கள், 4 - 6 - 5, 4 - 6 ப்ராக்கெட் -5. இப்போ இங்கே 4, 6ல் 5 போனால் 1. ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால -1. இங்கே வந்து 4 - 6னால் என்ன செய்யணும்? ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்தால் சப்ராக்ட். ஸோ 6ல் 4 போச்சுன்னா 2. பிக் நம்பர் என்ன? மைனஸ். ஸோ -2. அப்புறம் -5. 4ல் 1 போனால் 3. இங்கே -2 -5 ரெண்டும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? -7. ஸோ அப்போ 3 நாட் ஈக்குவல் டு -7. அப்போது இதை இடம் மாற்றி போடுற, இந்த ப்ராக்கெட்டை மாற்றி போடுறதுனால ஆன்சர் ஈக்குவலாக வரலை. அதனால சப்ராக்ஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். அடுத்தது பாருங்க, மல்டிப்ளிகேஷனுக்கு A × B × C = A × B × C. ஃபஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட் போடுறோம், அப்புறம் இங்கே ப்ராக்கெட். இப்போ 2 × 3 × 4, 2 × 3 × 4 ப்ராக்கெட் இங்கே போட்டிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம். சேம் நம்பர் தான், ப்ராக்கெட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ 2 × 4 3s are எவ்வளோ? 12. 2 12s are 24. இங்கே பாருங்கள், 2 3s are 6. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் செய்யணும். அப்போ × 4. அப்போ 6 4s are 24. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் ஈக்குவலாக வருது. ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஓகே ஆகுது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ். அடுத்தது டிவிஷனுக்கு செக் பண்ணலாம். 9 / 6 / 2.
9 divide 6 divide 2. ஃபர்ஸ்ட் bracket இங்க அப்புறம் இங்க. இப்போ 9 divide, இப்போ நம்ம bracketலோட தான் ஃபர்ஸ்ட் செய்யணும் 6/2. அப்போ 9 இப்படி டிவைட் இருந்தால் நம்ம அதை இன்டூவா மாற்றினா இங்கே இருக்கிற ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ 2/6 தலைகீழாக மாறிடும். கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழே. இப்போ உங்களால் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிளில் 2 3s are 6, 3 3s are 9. அப்போ மேலே வந்து 3 2s are 6 by இங்கே இருக்கிற 2 திருப்பி கட் பண்ணலாம். ஸோ 3 2s are 6. நீங்கள் இங்கே கூட கட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே இடம் வந்து ரொம்ப நெருக்கடி ஆயிரும், திருப்பி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது? 3. இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்யணும். அப்போ 9/6, அப்புறம் டிவைட் 2, கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இப்போ 9/6 இந்த டிவைடை வந்து நம்ம இன்டூவாக மாற்றினோம்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ 1/2. இப்போ நீங்கள் கட் பண்ணுங்க. 3 3s are 9, 2 3s are 6, 3 டேபிளில். அப்போ 3 1s are 3, 2 2s are 4. அப்போ ஆன்சர் பாருங்க 3 வருது, இந்த சைடு வந்து 3/4 வருது, ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்போ டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். இப்போ பாருங்க, நம்ம ஹோல் நம்பர் செக் பண்ணிட்டோம். அடுத்தது இன்டீஜர்ஸ்க்கு செக் பண்ண போகிறோம். இன்டீஜர்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், நெகட்டிவ், பாசிட்டிவ், 0. இப்போ ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு செக் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி a + b + c, a + b + c ப்ராக்கெட்டை மாற்றி போடணும். -2 + 3 - 4, -2 + 3 - 4. இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். 4ல் 3 போனால் -1. இப்போது -2, இதுவும் -1, அப்போ -3. இங்கே வந்து ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்யும்போது 3ல் 2 போனால் 1, அப்புறம் -4, 4ல் 1 போனால் 3, பிக் நம்பர் மைனஸ், ஸோ -3. ஸோ -3 = -3. ரெண்டும் ஈக்குவலாக வரதுனால அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ் இன் இன்டீஜர்ஸ். அடுத்தது சப்ராக்ஷனுக்கு செக் பண்ண போகிறோம். சப்ராக்ஷனுக்கு பாருங்கள், 5 - 7 - 3, 5 - 7 - 3 ப்ராக்கெட்டை மாற்றி போடுறோம். 5 - 7ல் 3 போனால் 4, 5 - 4 1. இங்கே 5 - 7 என்ன அர்த்தம், 7ல் 5 போனால் 2, பிக் நம்பர் மைனஸ், ஸோ மைனஸ். அப்புறம் -3, ரெண்டுமே மைனஸ்னால் ஆட் பண்ணணும். அப்புறம் காமன் சைன் -5, நாட் ஈக்குவல். அதனால சப்ராக்ஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி நம்ம 5 7 2, 5 7 2 ப்ராக்கெட் மாற்றி போடுறோம். உள்ளுக்குள்ளே உள்ளதை மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஆன்சர் பாருங்கள், நீங்களே செக் பண்ணுங்கள். 70 -70 -17 வருது. இது ரெண்டும், அப்புறம் இது ரெண்டும், அப்புறம் இது ரெண்டும், இது ரெண்டும் பண்ணிங்கன்னா அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ். அடுத்தது பாருங்கள், டிவிஷன். இப்போது டிவிஷனில் செக் பண்ண போகிறோம். -10 divide 2 divide -5, -10 divide 2 divide -5 ப்ராக்கெட்டை இப்போ மாற்றி போடுறோம். ஃபஸ்ட்டு கடைசியில் போடுறோம், அடுத்தது ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு போடுறோம். இப்போது ப்ராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ -10 divide 2, டிவைட் இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம இன்டூ ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம். இன்டூ மாற்றி, ஸோ அப்போ கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1, ஸோ 1/-5. ஸோ -10 divide 2 1s are 2, கீழே -5. இப்போ நமக்கு டிவைட் இருக்கா, இன்டூவாக மாற்றுங்க, ரெசிப்ரோக்கலாக போயிடும். இப்போ நம்ம கட் பண்ணலாம். 2 1s are -5. ஸோ ஆன்சர் என்ன வருது, 25. அதே மாதிரி இப்போ இந்த சைடும் வருதான்னு பார்க்கணும். ஏன்னா நம்பர் எல்லாம் ஒன்று தான், ஆனால் நம்ம ப்ராக்கெட்டை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், -10/2 இங்கே டிவைட் -5. இப்போ -10/2 இந்த டிவைடை இன்டூவாக போடுறோம். அப்போ இங்கே ரெசிப்ரோக்கலாக மாறிடும், 1/-5. கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இப்போ நம்ம கட் பண்ணுறோம் 2 டேபிளில். அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள், இங்கே வந்து நம்ம 1 5s are 5, 2 5s are 10. அதுக்கப்புறம் இங்கே 2 2 கட் ஆயிரும் 2 டேபிளில். ஸோ 1 மட்டும்தான் இருக்குது, 1. இந்த சைடு 25 வருது, இந்த சைடு 1 வருது. ஸோ இது நாட் ஈக்குவல். அதனால டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். இப்போ நம்ம இன்டீஜர்ஸில் செக் பண்ணிட்டோம் அசோசியேட்டிவை. இப்போ அடுத்தது நம்ம எதில் பண்ண போகிறோம், ரேஷ்னல் நம்பர்ஸில். ஸோ அடிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர்னா ஃப்ராக்ஷன் எடுக்கணும். ஸோ 1/3, 2/3, 5/3, 1/3, 2/3, 5/3 ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணுறோம்.
இப்போ 1/3 ப்ளஸ் இங்கே 3 வந்து ஈக்குவலாக இருக்கனால நம்ம எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. ஸோ அப்போ மேலே 2 + 5 7/3. 3 ஈக்குவலாக இருக்கனால மேலே உள்ளதை ஆட் பண்ணலாம். ஸோ 8/3. இப்போது இங்கே இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ 1 + 2 3/3 5/3. ஸோ 5 + 3 8/3. நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டாம் ஏன்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது ஈக்குவலாக வந்துருச்சு. அதனால் additive is associative in rational numbers. இப்போ அடுத்தது subtraction பார்க்கலாம். இப்போ subtractionல பாருங்க 2/3 4/5 1/2. அது மாதிரி 2/3 4/5 1/2 நெகட்டிவ் சைனோட எடுத்திருக்கோம். இங்க எல்லாம் subtraction symbol போட்டிருக்கோம். பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் இங்கே போட்டிருக்கோம், அடுத்தது ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு போட்டிருக்கோம். இப்போ செக் பண்ணணும் பாருங்க. -2/3 மைனஸ் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளது தான் செய்யணும். ஸோ 5க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தா 10. அப்போ நம்ம இங்கே 5ஐ 10ஆக மாற்றணும்னா 2ஆல் இன்ட்டு பண்ணணும். அப்போ மேலேயும் 2ஆல் இன்ட்டு பண்ணால் 4 2s are 8. இங்கே வந்து 5ஆல் இன்ட்டு பண்ணணும். அப்போ மேலேயும் 5ஆல் இன்ட்டு பண்ணால் 5. இப்போ இது ரெண்டுமே மைனஸ்னா ஆட் பண்ணணும். ஸோ 8 5 13. காமன் சைன் மைனஸ். ஸோ -13/10. சரியா? இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம வெளியில் எடுத்தோம்னா என்ன ஆகும்? 2/3 இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா இங்கே 3யும் 10ம் இருக்குது. ஸோ 3க்கும் 10க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் 30. அப்போ 30னா இங்கே 3யோட எதை இன்ட்டு பண்ணால் 30 கிடைக்கும்? ஸோ 10. ஸோ மேலேயும் 10. 10ஓட எதை இன்ட்டு பண்ணால் 30 கிடைக்கும்? 3. இங்கேயும் 3 மேலேயும் 3. அப்போ 2 10s are 20 13 3s are 39. இது ரெண்டுமே மைனஸ்னால நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போ 39ல் 20 போச்சுன்னா 19 பிக் நம்பர் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 19/30. ஸோ அதே மாதிரி இந்த சைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கப்புறம் மேலே இது மாதிரி வரும். அப்போ 2/15 -1/2. இப்போ 15க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் 30. ஸோ மேலே கரெக்ட் பண்ணோம்னா -11/13 நமக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடைக்கிது. ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ சப்ராக்ஷன் வந்து இஸ் நாட் அசோசியேட்டிவ். நம்ம சப்ராக்ஷனை வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது 3 நம்பர் ஃப்ராக்ஷன் எடுக்கிறோம். இன்டூவில் போடுறோம், ப்ராக்கெட் இங்கே போடுறோம், இங்கே போடுறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை மேலே இன்ட்டு பண்ணி போடுறோம், கீழே இன்ட்டு பண்ணுறோம். அதுக்கப்புறமா மேலேயும் இன்ட்டு பண்ணுறோம், கீழே இன்ட்டு பண்ணுறோம். பாருங்கள் ரெண்டுத்தோட ஆன்சரும் ஒரே மாதிரி வருது. நீங்கள் இன்டூலாம் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஈக்குவலாக வரதுனால மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ். அடுத்தது பாருங்க டிவிஷன். ஸோ டிவிஷனில் நம்ம 3 ஃப்ராக்ஷன் ஒரே மாதிரி எடுத்துக்கிறோம், ப்ராக்கெட் மட்டும் மாற்றி போடுறோம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு செய்கிறோம். டிவைடை வந்து இன்டூவாக மாற்றினா ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடும் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். அதே மாதிரி பண்ணுங்க. பண்ணும்போது பாருங்கள் ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல்னு வருது. நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி இது மாதிரி நிறையா சொல்லிட்டோம். சரியா? ஸோ வந்து டிவைடில் இருந்தால் இன்டூ போடும்போது ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும், டிவைடு ரெசிப்ரோக்கலாக மாற்றணும், ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ நாட் ஈக்குவல்னு வருது. ஸோ அதனால் டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். இப்போ நம்ம அசோசியேட்டிவ் ஃபார் காலமில் பார்க்கலாம். ரேஷ்னல், இன்டிஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ். இதில் அடிஷன் எல்லாம் மேலே நம்ம அடிஷன் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அடிஷன் எல்லாம் எஸ். அது மாதிரி சப்ராக்ஷன் எல்லாம் நோ, மல்டிப்ளிகேஷன்லாம் எஸ். ஸோ டிவிஷன் எல்லாம் இங்கேயும் நோ. ஸோ காமிட்டேட்டிவும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ரேஷ்னல், இன்டிஜர், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் இது எல்லாத்துலேயும் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் மட்டும்தான் ஓகே ஆகுது. சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் இது ஓகே ஆகலை. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஓகே பாருங்க. அடுத்தது நம்ம ரோல் ஆஃப் 0 பார்க்க போகிறோம். 2 + 0 என்ன வரும்? ஆன்சர் 2. 0 + 2 என்ன? 2. -5 + 0 என்ன? -5. 0 - 5 என்ன? -5. ஸோ 0வோட நம்ம எதை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுடைய ஆன்சர் என்ன? சேம் ஆன்சர் வி கெட். அதனால
இந்த 0 is called the identity for addition of rational numbers. It is additive identity for integers and whole numbers as well. So generally நம்ம என்ன சொல்றோம்னா 0 வந்து additive identity ன்னு சொல்றோம். சரியா? 0 வந்து additive identity. இப்போ உங்கள்கிட்ட வந்து what is additive identity ன்னு கேட்டா 0 ன்னு ஆன்சர். ஏன்னா 0வை எதோட ஆட் பண்ணாலும் நமக்கு சேம் நம்பர் தான் வரும். அதே மாதிரி பாருங்க ரோல் ஆஃப் 1. இப்போ 1 வந்து நம்ம எதோட இன்டூ பண்ணாலும் சேம் நம்பர் வரும். 5 into 1 5, 1 into 5 5, 2 by 7 into 1 2 by 7, 1 into 2 by 7 2 by 7. ஸோ 1 எதோட இன்டூ பண்ணாலும் நமக்கு சேம் நம்பர் கிடைக்குது. அதனால 1 is the multiplicative identity of rational numbers. So multiplicative identity என்னன்னு கேட்டா 1, additive identity என்னன்னு கேட்டா 0. So negative of a number. இப்போ நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? இப்போ 1 ஓட நெகட்டிவ் என்ன? -1. 2/3 ஓட நெகட்டிவ் நம்பர் என்ன? -2/3. இப்படி மாத்தி இப்போ -1க்கு நீங்க நெகட்டிவ் போடணும்னு நினைச்சீங்கன்னா +1 கிடைச்சிரும். ஸோ அதனால இப்போ நெகட்டிவோட நம்பரை ஆட் பண்ணா, அதாவது இப்போ 1 இருக்கு, அதோட நெகட்டிவ் நம்பரோட நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஏன்னா இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். அப்போ 1 - 1 = 0. இப்போ 2/3 ப்ளஸ் 2 - 2/3. இப்போ நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கிடைக்கும். 3 காமனாக இருக்கனால கீழே 3, 2 - 2 0/3 0. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு நம்பரோட நெகட்டிவ் நம்பரோட ஆட் பண்ணா 0 கிடைக்குது. அதனால the additive inverse of a rational number a/b is -a/b. -a/b ஓட additive inverse a/b. அதாவது இப்போ நம்ம additive inverse of 1 is என்னன்னு கேட்டா -1. additive inverse of 2/3 என்னன்னா -2/3. ஏன் அப்படின்னா நம்ம எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி 0 வருதோ அதுல ஒண்ணுக்கு ஒன்று அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது 0 வந்துருச்சு. அப்ப இந்த நம்பருக்கு இது அடிட்டிவ் இன்வர்ஸ், இல்ல இந்த நம்பருக்கு இது அடிட்டிவ் இன்வர்ஸ். புரியுதா? அடுத்தது பாருங்க ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல் வந்து என்ன? 7/5. இப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 7/5 என்ன? 5/7. அதாவது டினாமினேட்டர் மேலே போயிடும், நியூமரேட்டர் கீழே வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க. 7/5 5/7, 5 கட்டாயிரும், 7 கட்டாயிரும். ஸோ 1 கிடைக்கும் நமக்கு. we get 1. அப்போ நம்ம ஒரு நம்பரோட ரெசிப்ரோக்கலை மல்டிப்ளை பண்ணும்போது 1 கிடைக்குது. மேலே வந்து ஒரு நம்பரோட நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது 0 வந்துச்சு. அதனால 0 வந்து நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொன்னோம். இப்போ இங்க வந்து ஒரு நம்பரோட ரெசிப்ரோக்கலை இன்டு பண்ணும்போது 1 வருது. அதனால மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் த ரேஷனல் நம்பர் a/b is b/a. அப்போ எந்த நம்பரை இன்டு பண்ணும்போது 1 கிடைக்குமோ அந்த நம்பர் வந்து இந்த நம்பருக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். 7/5க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா வாட் இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 7/5 அப்படின்னு கேட்டா அதனுடைய ரெசிப்ரோக்கல். ஏன்னா அதனுடைய ரெசிப்ரோக்கலால இன்டு பண்ணாதான் 1 கிடைக்கும். ஸோ இந்த நம்பரோட எந்த நம்பரை இன்டு பண்ணா 1 வருமோ அந்த நம்பர் இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், இந்த நம்பருக்கு இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். புரியுதா? ஓகே, அடுத்தது பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ட்டுவும் ப்ளஸ்ஸும் சேருது. பாருங்க a இன்ட்டு ப்ராக்கெட்டில் b + c. இது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற a வந்து உள்ளே இருக்கிற bக்கும் cக்கும் காமன். அப்போ இதை வந்து நம்ம a இன்ட்டு b ப்ளஸ் a இன்ட்டு c அப்படின்னு கூட எழுதலாம். பாருங்க a இன்ட்டு b, அப்புறம் இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் ப்ளஸ், அதுக்கப்புறம் a இன்ட்டு c. சரியா? அதே மாதிரி a இன்ட்டு b மைனஸ் c இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ a இன்ட்டு b எழுதியிருக்கோமா, இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ்.
a into c. அதாவது இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி விரிச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி செஞ்சா தப்பு கிடையாது. ஆன்சர் ஒன்னா தான் வரும். இப்போ நம்ம ஆன்சர் அப்படி ஒன்னா தான் வருதான்னு செக் பண்ண போறோம். ஒரு 3 நம்பர் எடுத்து செக் பண்ண போறோம். சரியா? பாருங்க. இப்போ -3/4, 2/3 and -5/6. இப்போ நம்ம -3/4 எழுதி இன்ட்டு பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளார மீதி ரெண்டுத்தையும் இங்கே ப்ளஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அப்படிங்கிறதோட ரூல் என்ன? இதையும் இதையும் இன்ட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு இதையும் இதையும் இன்ட்டு பண்ணணும். அப்போது பாருங்கள் 3/4 இன்ட்டு 2/3 அப்புறம் ப்ளஸ் 3/4 இன்ட்டு 5/6 வித் சைனோட. இங்கே என்ன சைன் இருக்கோ அதெல்லாம் போடணும். போட்டாச்சா? ஓகே. இப்போ இதனுடைய ஆன்சரை நம்ம தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் இதனுடைய ஆன்சரை தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்துக்குமே ஆன்சர் ஒன்றா தான் வருதான்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதனால LHS. இது வந்து நமக்கு வலது பக்கம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதனால இதை RHSன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம LHS செய்யலாம். பாருங்க, LHS -3/4 இன்ட்டு 2/3 ப்ளஸ் -5/6. எப்பவும் ப்ராக்கெட் உள்ளதை தான் நம்ம செய்யணும். போர்ட் மாஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ப்ராக்கெட் உள்ளதை நம்ம செய்ய போகிறோம். சரியா? பாருங்க, இப்போ இங்கே 3க்கும் 6க்கும் காமன் வந்து இல்லை, அதனால LCM எடுத்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? LCM 6. அப்போ 6 வரணும்னா கீழே வந்து இங்கே 2ஆல் இன்ட்டு பண்ணணும், இங்கே 1ஆல் இன்ட்டு பண்ணணும். ஸோ அப்போ 2 2s are 4, 3 2s are 6, 5 1s are 5, 6 1s are 6. அப்போ 4 - 5. இப்போ இது எழுதுகிறோம், இன்ட்டு போடுறோம். 5ல் 4 போனால் 1, பிக் நம்பர் மைனஸ், அதனால் -1. இப்போ நம்ம கட் பண்ணலாம். 3 1s are 3, 2 3s are. எப்போ மேலே 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2s are 8. கட்டாயமாக நீங்கள் சைனெல்லாம் இன்ட்டு பண்ணும்போதும் பார்க்கணும், சப்ராக்ட் பண்ணும்போதும் பார்க்கணும். எல்லா டைமும் நீங்கள் சைனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக போடணும். ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு ஆன்சர்? LHSக்கு 1/8. அடுத்தது RHS. இப்போ நம்ம RHSல இருந்ததை எடுத்து எழுத போகிறோம். 3/4 இன்ட்டு 2/3 ப்ளஸ் -3/4 இன்ட்டு -5/6. இப்போ பாருங்கள், நம்ம சொல்லியிருக்கோம் போர்ட் மாஸ் இன்ட்டுவும் ப்ளஸ்ஸும் இன்ட்டுவும் இருக்குது. ஃபஸ்ட்டு எதை செய்யணும்? ப்ளஸ்ஸை செய்யக்கூடாது. இந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் செய்யணும், அப்புறம் தான் ப்ளஸ் செய்யணும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் கட் பண்ணுறோம், 1/2 கிடைக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இங்கே இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்த்தா 5/8ன்னு கிடைக்குது. இங்கே ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கீழே 2க்கும் 8க்கும் LCM வந்து 8 எடுக்கணும். இப்போ கீழேயும் 8ஆக மாற்றுறதுக்கு இன்ட்டு பண்ணுறோம் 4ஆல், மேலேயும் 4ஆல் பண்ணணும். அப்போ -4 ப்ளஸ் 5/8ன்னு கிடைக்குது. 5ல் 4 போச்சுன்னா 1, பிக் நம்பர் ப்ளஸ்ஸு, ஸோ 1/8ன்னு RHSக்கு கிடைக்குது. அப்போது LHSம் RHSம் ஈக்குவல்னு வருது. அதாவது LHSல இந்த மாதிரி இருந்துச்சு, எக்ஸ்பேண்ட் பண்ணி RHSல இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு கிடைக்குது. சரியா? அப்போது நம்ம A இன்ட்டு B ப்ளஸ் சின்னு இருந்துச்சுன்னா நம்ம A இன்ட்டு B ப்ளஸ் A இன்ட்டு சின்னு எழுத முடியும். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக ரேஷ்னல் நம்பர்ஸோட இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களால எக்ஸசைஸ் சம்ம செய்ய முடியும். நான் எக்ஸசைஸ் சம்ம அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸசைஸ் சம் வந்து ஈஸியாக புரியும். சரியா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஓகேவா? தேங்க்யூ.